வேதாகமத்தை நிரூபிக்கும் ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளுகை செய்த மிக முக்கியமான சாம்ராஜ்யங்களில் ஒன்றாகும். ரோம சாம்ராஜ்யம் எந்த சாம்ராஜ்யத்தை அடியோடு வீழ்த்தி அரியணைக்கு வந்தது என்று தெரியுமா? ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி வேதாகமம் துல்லியமாக கணித்த தீர்க்க தரிசனம் தெரியுமா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா? வேதாகமம் நம்பத்தகுந்த புத்தகமா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் பரிசுத்த வேதாகமத்தில், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒளிந்து கிடைக்கிறது, மறைந்து கிடைக்கிறது. அந்த கேள்விக்கான பதிலுக்காக காத்திருப்போம். தானியேல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் கண்டார். அதிலே 4 கொடிய மிருகங்கள் காட்சியளிக்கப்பட்டது. அந்த கொடிய மிருகங்களில் முதலாவதாக வந்தது சிங்கம், இரண்டாவதாக வந்தது கரடி, மூன்றாவதாக வந்தது சிவிங்கி, நான்காவதாக வந்தது கெடியும் பயங்கரமான மிருகம். இதுவே தானியேலுக்கு தீர்க்க தரிசனத்தில் காண்பிக்கப்பட்ட மிருகங்கள். சிங்கம் என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. கரடி என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்திய மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. சிவிங்கி என்பது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை அடியோடு வீழ்த்திய கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்படியென்றால் கெடியும் பயங்கரமான 4ஆம் மிருகம் எந்த சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது? இந்த கெடியும் பயங்கரமான மிருகத்துக்கும் ரோம சாம்ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காணப் போகிறோம். காத்திருங்கள். தானியேல் தன்னுடைய தரிசனத்தில் கண்ட கெடிதும் பயங்கரமான மிருகத்தை பற்றின தீர்க்க தரிசன வசனத்தை நான் கூறுகிறேன். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாயிருந்தது. அதற்கு இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியமும் 7ஆம் வாக்கியமும். இந்த வசனத்தின்படி கெடிதும் பயங்கரமான மிருகம் எந்த சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை சற்றே சிந்திப்போம். சிங்கம் பாபிலோன் சாம்ராஜ்யம், கரடி பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தின மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், சிவிங்கி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தின கிரேக்க சாம்ராஜ்யம். கெடிதும் பயங்கரமான மிருகம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை வீழ்த்தின ரோம சாம்ராஜ்யத்தை தான் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படியென்றால் சரித்திரம் கூறுகிறேன். கிமு 168 நடைபெற்ற பிட்னா போரில் ரோமர்கள் கிரேக்கர்களை அவர்களின் தலைநகரான மாசிடோனியாவில் யுத்தம் செய்து கிரேக்கர்களையும் அவர்களுடைய மற்ற இடங்களையும் கைப்பற்றினார்கள். ஆதலால் கெடிதும் பயங்கரமான மிருகம் ரோம சாம்ராஜ்யத்தையும் ரோம அரசாங்கத்தையும் தான் குறிக்கிறது என்பதை தெளிவாக சரித்திரத்தின் அடிப்படையிலும் வேதாகமத்தின் அடிப்படையிலும் நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் கெடிதும் பயங்கரமான இந்த மிருகத்தை பற்றின 4 சுவாரஸ்யமான தீர்க்க தரிசன காரியங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, கெடிதும் பயங்கரமான இந்த மிருகத்திற்கு பெயர் வைக்கப்படாமல் அதனை தானியேல் அடையாளப்படுத்தியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. 2, கெடிதும் பயங்கரமான மிருகத்திற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. 3, கெடியும் பயங்கரமான மிருகத்திற்கு வெண்கல நகங்கள் இருந்ததை பார்க்க முடிகிறது. 4, கெடியும் பயங்கரமான மிருகத்துக்கு தலையில் 10 கொம்புகள் இருந்தது. இவை அனைத்தும் தீர்க்க தரிசனத்தில் என்ன அர்த்தத்தை கொடுக்கப் போகிறது, எதற்காக ஆண்டவர் வேதாகமத்தில் இவ்விதமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக காண்போம். முதலாவது, கெடிதும் பயங்கரமான மிருகத்திற்கு பெயர் வைக்கப்படாமல் தீர்க்க தரிசனத்தில் ஏன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சிந்திப்போம். தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தில் முதலாவதாக சிங்கம் போன்ற மிருகம் காட்சியளிக்கப்பட்டது. இரண்டாவது கரடி போன்ற மிருகம் காட்சியளிக்கப்பட்டது. மூன்றாவது சிவிங்கி போன்ற மிருகம் காட்சியளிக்கப்பட்டது. ஆனால் 4ஆவதாக தானியேல் பார்த்த மிருகத்தை யானை போன்று காட்சியளிக்கப்பட்டது, ஒட்டகம் போன்று காட்சியளிக்கப்பட்டது, நீர் யானையை போன்று காட்சியளிக்கப்பட்டது என்று கூறாமல் கெடிதும் பயங்கரமான மிருகம் என்று தானியேல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் அடையாளப்படுத்தி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதனை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் ஒன்று நான் சொல்லுகிறேன். என் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து, உங்கள் பெயர் என்ன என்று நான் கேட்கிறேன். உடனே அவர், நான் வெண்மையும் உயரமும் ஆனவன் என்று சொல்லுகிறார். வெண்மையும் உயரமும் ஆனவன் என்பது அவருடைய பெயர் அல்ல,
அவர் தோற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதைப்போன்று 4வது மிருகத்தின் பெயர் வேதாகமத்தில் பதிவு செய்யப்படாமல் அதன் தோற்றத்தின் அடையாளம்தான் தானியேலுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது ஏனென்றால் மற்ற 3 மிருகங்களை விட இந்த 4வது மிருகம் சற்று வித்தியாசமாகவும் நம்முடைய கவனத்தை மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டியதாக ஆண்டவர் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். அது ஏனென்றால் நம்முடைய கவனம் முழுவதும் இந்த 4வது மிருகத்தை பற்றி படிப்பதிலும் அதை பற்றின தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை காண்பிக்கும் விதத்தில் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன பதிவை எழுதி வைத்திருக்கிறார். மேலும் இந்த மிருகத்தின் அடையாளங்களை பற்றி ஆழமாக புரிந்து கொள்வோம். அடுத்ததாக, கெடியும் பயங்கரமான மிருகத்திற்கு பெரிய இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் இருந்தது. இது தீர்க்க தரிசனத்தில் என்ன அர்த்தத்தை கொடுக்க இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். ஒரு வசனம் ஒன்று வாசிக்கிறேன். அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவமும் கெடியும் உள்ளதுமாய் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களையும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த 4ஆம் மிருகத்தை குறித்து தானியேல் தீர்க்க தரிசனம் கண்டார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். இந்த இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் நொறுக்கி பட்சித்து மிதித்து போட்ட காரியம் என்ன என்பதை குறித்து தானியேல் மற்றொரு வசனத்தில் நமக்காக விளக்குகிறார். அதை நாம் சற்று உற்று நோக்குவோம். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியெல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 23 மற்றும் 25ஆம் வாக்கியம். இந்த வசனத்திலிருந்து பெரிய இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்ட அந்த கொடிய மிருகம் பட்சித்தது ஒடுக்கியது என்று நாம் பார்த்தோமே, அது யாரென்றால் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில்தான் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் அநேகர் ஒடுக்கப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் என்பதை சரித்திரத்தின் ரீதியிலும் வேதாகமத்தின் ஆதாரத்தின் மூலமாகவும் நாம் காணப்போகிறோம். சான்று 1. யோவான் ஸ்நானனின் தலை துண்டிக்கப்படுதல். ஏரோது மாமன்னனை பார்த்து, நீ உன் சகோதரின் மனைவியை உனக்கென்று அபகரித்து வைத்திருப்பது சரியல்ல, அது பாவம் என்று யோவான் ஸ்நானன் ஏரோது மன்னனிடம் அவனுடைய தவறை சுட்டி காட்டினார். அவர் சுட்டி காட்டினதின் நிமித்தமாக யோவான் ஸ்நானன் சிறை வைக்கப்பட்டார். பிற்பாடு ஏரோதியாளின் சதிச் செயலால் யோவான் ஸ்நானனின் தலை துண்டிக்கப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. சான்று 2. இயேசு சிலுவையில் அறையப்படுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். இதற்கு யூதர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு பிரியமானதை செய்வதற்காக ரோம சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த பிலாத்துவும் ரோம சாம்ராஜ்யத்தின் மற்றொரு பிரதிநிதியாகிய ஏரோதும் காரணமாக இருந்தார்கள். இவர்களுடைய போர் சேவகர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடித்து முள்கிரீடம் சூடி சிலுவையில் சித்திரவதை செய்து அவரை அறைந்து கொலை செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. சான்று 3. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொலை செய்யப்படுதல். ஒரு வசனம் வாசிக்கிறேன். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்கள். இந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவரான யாக்கோபு என்ற சீஷனை ஏரோது பட்டயத்தினால் கொலை செய்தான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து கெடிதும் பயங்கரமான அந்த ரோம சாம்ராஜ்யமும் ரோம அரசாங்கமும் யோவான் ஸ்நானனை மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, அவரை பின்தொடர்ந்த 12 சீஷர்களில் ஒரு சீஷனை பட்டயத்தினாலே கொலை செய்து ஒடுக்கியது என்பதை வேதத்திலும் நாம் புரிந்து கொள்ளலாம், சரித்திரத்திலும் நாம் புரிந்து கொள்ளலாம். பின்னாட்களில் 12 சீஷர்களையும் ரோம அரசாங்கம் ஒடுக்கி உபத்திரவப்படுத்தி கொலை செய்தது என்பதை தீர்க்க தரிசனமாகவே தானியேல் காலத்திலேயே வேதாகமம் பதிவு செய்து வைத்திருப்பது ஆச்சரியமான தகவல்தானே. 4வது, கெடியும் பயங்கரமான மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்தது. இதன் தீர்க்க தரிசன அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இதற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம்.
தானியேல் 7:24 இந்த வசனத்தின்படி 10 கொம்புகள் என்பது அந்த ராஜ்யத்திலிருந்து எழும்பும் 10 ராஜாக்களை குறிக்கிறது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன் 168ஆம் வருடத்தில் உலகத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் ரோம சாம்ராஜ்யம்தான் உலகத்தை ஆண்ட மிக முக்கியமான சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது. பிற்பாடு இந்த ரோம சாம்ராஜ்யம் 4ஆம் நூற்றாண்டில் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பிளவு ஏற்பட்டு 10 ராஜாக்கள் முளைத்தார்கள். இந்த 10 ராஜாக்கள் ஒன்றாக இருந்த ரோம சாம்ராஜ்யத்தை 10 பாகங்களாக பங்கிட்டார்கள் என்பதை வேதாகமம் தீர்க்க தரிசனமாகவே முன்னுரைத்தது. அது சரித்திரத்தில் நிகழ்ந்தது என்பது ஆச்சரியமான தகவல்தான். இந்த 10 ராஜாக்கள் யார் என்பதை பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 10 ராஜாக்களின் அன்றைய காலத்தின் பெயர்களும் இப்பொழுதைய பெயர்களும் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1ஆம் ராஜா அலமோனி, இப்பொழுதைய பெயர் ஜெர்மனி. 2ஆம் ராஜா பிராங்ஸ், இப்பொழுது பிரான்ஸ். 3ஆம் ராஜா பர்கண்டையன்ஸ், இப்பொழுது சுவிட்சர்லாந்து. 4ஆம் ராஜா சூவி, இப்பொழுதைய பெயர் போர்ச்சுகல். 5ஆம் ராஜா ஆங்கிலோ சாக்சன்ஸ், இப்பொழுது பிரிட்டன். 6ஆம் ராஜா விசிகோத்ஸ், இப்பொழுது ஸ்பெயின். 7ஆம் ராஜா வேண்டல்ஸ், இப்பொழுது ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதி. 8ஆம் ராஜா லோம்பார்ட்ஸ். 9ஆம் ராஜா அஸ்திரகோத்ஸ். 10ஆம் ராஜா ஹெர்லி. இந்த லோம்பார்ட்ஸ், அஸ்திரகோத்ஸ், ஹெர்லி இவர்கள் பின்னாட்களில் நிலைத்து ஆட்சி செய்ய முடியாமல் மற்றொரு ராஜாவினிடத்தில் தங்களை ஒப்புக்கொடுத்து தோல்வியுற்று போனார்கள் என்பதை நாம் சரித்திரத்தில் படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறாக ரோமராஜ்யம் 10 பிரிவுகளாக பிரிந்தது. இப்படியாக கிமு 168ஆம் வருடத்திலிருந்து கிபி 476ஆம் வரை உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ரோம சாம்ராஜ்யம் இருந்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கிட்டத்தட்ட 644 வருடங்களுக்கு மேல் உலகத்தை ஆட்சி செய்தது இந்த ரோம சாம்ராஜ்யம். மேலும் வேதாகமம் முன்னுரைத்தபடியே கெடிதும் பயங்கரமான மிருகம் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். கெடிதும் பயங்கரமான மிருகத்திற்கு இருந்த இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் ரோம அரசாங்கமும் ரோம சாம்ராஜ்யமும் பரிசுத்தவான்களை ஒடுக்கி உபத்திரவப்படுத்தி கொலை செய்ததை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். பிற்பாடு கெடிதும் பயங்கரமான மிருகத்தின் தலையிலிருந்து முளைத்த 10 கொம்புகள் ரோம சாம்ராஜ்யத்தில் 10 பாகங்களாக பிரித்து ஆட்சி செய்யும் 10 ராஜாக்களை குறிக்கிறது என்பதை பார்த்தோம். இப்படியாக வேதாகமம் ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு 300 வருடங்களுக்கு முன்பாகவே தானியேலுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்து அது பல 100 வருடங்களுக்கு பிற்பாடு துல்லியமாக நிறைவேறுகிறது என்றால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் நித்தியமும் சத்தியமாய் இருக்கிறது என்பதை நம் மனதில் ஒரு ஆழமான அழுத்தத்தை பதிவு செய்கிறது என்பதை மறுக்க முடியாமல் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். வேதாகமம் நம்பத்தகுந்த புத்தகம்தான். இன்னும் வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான ஆச்சரியங்கள் புதைந்து கிடைக்கிறது. தொடர்ந்து காத்திருங்கள். இந்த உலகத்தில் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய கடைசி சாம்ராஜ்யத்தை பற்றியும் நமக்கு தெளிவான விளக்கங்களை தாகத்தோடு காத்திருப்பவர்களுக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.